கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ல் சூரியன் சுக்கிரனோடு இருக்கிறதுனால இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் ஷூரிட்டி செக்யூரிட்டி போடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணிக்கங்க. கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராக இருக்குது. பெரிய லெவலில் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஃபினான்ஷியலாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லைனால் கூட, கையில் பணம் தனம் இருந்தால் கூட செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கண் முன்னாடியே பறிபோன மாதிரியான காலம், அல்லது முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள், அல்லது மாட்டிக்கொள்ள வேண்டிய காலம். இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் அம்மா அப்பா 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம். நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் பலன். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வேண்டாம். ரேஸ் லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் எல்லாத்தையுமே அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை ஜாப் உங்களுக்கு இருக்கும். வேலையில் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். இருந்தால் கூட பொறுமையாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, குறிப்பாக சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம்.